ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு மோதகம், பூரண கொழுக்கட்டை இதெல்லாம் செய்வோம். அதோட இந்த பிடி கொழுக்கட்டையும் ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப ஈஸியாக, சாஃப்டாக, டேஸ்ட்டாக சட்டுன்னு செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எள்ளை பேனில் வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். எள் வறுத்துட்டு சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு, அதையும் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வேண்டான்னா விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஒரு கப் பச்சரிசி மாவு, அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டலாம். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். லேசாக வறுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா பூ போல் வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. மாவு லேசாக சூடு வந்தால் போதும். மாவு லேசாக சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லத்தை உருக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா உருகி வரட்டும். வெல்லம் நல்லா உருகிடுச்சுங்க. இதை வடிகட்டிட்டு திருப்பி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வறுத்த பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு, எள்ளு ரெண்டையுமே சேர்த்துடலாம். இதோட கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் சேர்த்துடலாங்க. நான் இங்கே பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. துருவிட்டும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வாயில் கடிபடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுன்னா 1/4 கப் போல் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சில அரிசி மாவுக்கு தண்ணி கூடுதலாக எடுக்கும். ஒரு டீஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. கொழுக்கட்டை மாவை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேங்க. மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதும் கையினால் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் வாசத்துக்காக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி விட்டுறலாம். நெய் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு கைனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இட்லி பிளேட்டில் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுட்டேங்க. இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. சூடோடு இருக்கும்போது எடுத்தால் கொழுக்கட்டை ஷேப்பு சரியாக வராது. அதனால் ஆற வச்சுருக்கேன். ஆறிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இனிப்பு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.